ஹலோ சொந்தங்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல். ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாத வாடகை ஒரு 25,000 வர மாதிரி ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மணலில் கட்டின ஒரு 8 வருட பழைய வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 போர்ஷனாக இருக்குங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனாக இருக்குங்க. நல்லா 8000 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்து அவுட்டர் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்து நமக்கு மேலே ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை நல்லா பக்காவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 1BHKவாகவும் 2 1BKவாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக ப்ரைம் லொக்கேஷனில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க. கோயம்புத்தூர் சரவணம்பட்டி சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நம்ம சேனலில் புதுசாக போகிற சொந்தங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, மறந்துடாதீங்க. வாங்க சொந்தங்களே, இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. 30 ஹாலுக்கு 35 டைமென்ஷனில் நமக்கு ஒரு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து 4 போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாத வாடகை ஒரு 24,000 வர மாதிரி ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்காங்க. மொத்த பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த பில்டப் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. மணலில் கட்டின வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 வருஷம் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் 3 வருஷம் ஆச்சுங்க. EB கனெக்ஷன் இருக்குங்க, ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க, DTCB அப்ரூவ்டு இருக்குங்க, பிளான் அப்ரூவ்டும் இருக்குங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காமிக்கிற 1BK ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனுங்கிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்ஷன் இருக்குங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒருவேளை இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வீடு உங்களுக்கு தேவைப்படலாங்க. 4 போர்ஷன் வீட்டுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் கடியில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 மோட்டர் இருக்குங்க. அதேமாரி இங்கே ஒரு போர்ஷனுங்க, 2வது போர்ஷன், அது தனியாக வந்து செப்பரேட் பாத்ரூம்ங்க. அம்மிக்கல் ஆட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. பில்லர் போட்டு தாங்க இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 1BHKவும் மேலே இருக்க 1BHKவும் சேம் லைக் ஒரே மாதிரிங்க. அவுட்டர் ஸ்டேர்கேஸ் தாங்க வச்சு கொடுத்துருக்காங்க, பில்லர் போட்டிருக்காங்க. 8000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டின் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓவர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்லாமே நார்த் ஃபேஸிங்கில் தாங்க மெயின் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க வாஸ்து பிரகாரமாக. இந்த 1BHKவும் கீழே இருக்கிற லாஸ்ட் வீடு 1BHKவும் சேமாக இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா செட்டப் வச்சுருக்கிறாங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி போதுமான ஒரு ரேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் வந்துன்னா பாத்திங் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. லெட்டின் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடில் ஸ்டேர் கேஸ் கிட்ட பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு இந்த போர்ஷனுக்கு எல்லாமே தனித்தனி லெட்டின் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செப்பரேட் கனெக்ஷன் தாங்க. ஓவர் டைம் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோடு சரவணம்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அமைஞ்சிருக்குங்க. அவுட்டர் பாத்ரூம், இந்த வீட்டுக்கு அவுட்டர் பாத்ரூமுக்கு எக்ஸ்ட்ரா தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் 30 அடி ரோட்டுக்கு மேலே அமைஞ்சிருக்குங்க.